ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நம்ம கீழ்த்திருப்பதியில இருக்கிற திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவில்ல பிரம்மோற்சவம், கார்த்திகை பிரம்மோற்சவம் ஆரம்பமாயிருக்கு. வரிசையா 4 நாட்கள் இப்போ 4 நாட்கள் முடிவடைஞ்சிருக்கு. நம்ம 3 நாள் வீடியோ ஏற்கனவே போட்டுட்டோம். இன்னைக்கு இந்த வீடியோல 4ஆம் நாள் அதோடைய வீடியோஸு அந்த அந்த காலை, மாலை அந்த வாகன சேவை தான் நம்ம பார்க்க போறோம். முதல் நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையில கொடியேறிட்டு நைட்டு சின்ன சிஷ வாகனம். 2வது நாள் காலையில பெரிய சிஷா வாகனம், நைட்டு அஸ்மந்த வாகனம். 3ஆம் நாள் காலையில முத்தியால பல்லக்கு, நைட்டு சிம்ம வாகனம். அப்புறம் 4ஆம் நாள் காலையில பார்த்தீங்கன்னா, கல்ப விருட்ச வாகனம். மதியானம் 3 மணிக்கு ஊஞ்சல் சேவை. எல்லா நாளும் மதியானம் 3 மணிக்கு ஊஞ்சல் சேவை இருக்கும். நைட்டு ஹனுமந்த வாகனம். அதில் பட்டாபிராம வேடத்தில் ப பத்மாவதி தாயார் வருவாங்க. இப்போ இந்த 4ஆம் நாள் சேவையும் வாகன சேவையோடு நம்ம எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எனக்கு அப்படியே லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. நான் இப்போ உங்களுக்கு எல்லா வீடியோவும் நம்ம சேனலில் போடணும்னு நினைக்கிறேன். அதுக்காக கஷ்டப்பட்டு தாங்க நான் இதை போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருச்சானூர் பத்மாவதி தாயார் அவதரிச்ச கதையை பற்றியும், பெருமாளை தரிசிக்கிறதுக்கு முன்னாடி ஏன் பத்மாவதி தாயாரை தரிசிக்கணும், ஏழுமலையான் இவங்களுக்கிட்ட ஆணை என்ன, திருப்பதியில கனகாம்பரமும் கருவேப்பிலையும் ஏன் சேர்த்துக்கிறது இல்லை அப்படின்ற எல்லா விஷயத்தை பற்றியும் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருப்பதிக்கு அருகில் இருக்கிற ஊர் தான் திருச்சானூர். தாயார் அலமேலு மங்கை என்னும் பத்மாவதி தாயார் என்னும் அழைக்கிறாங்க. தினமும் இரவுல திருமலையிலிருந்து திருவேங்கடவன் இறங்கி பத்மாவதி தாயாருடன் ஏகாந்தமா இருந்து விட்டு விடுவதற்குள்ள திருமலைக்கு செல்வதாக சொல்லப்படுது. பத்மாவதி தாயாரை தரிசிக்கிறவங்களுக்கு சகல செல்வங்களை அள்ளி தருமாறு ஏழுமலையான் இவங்களுக்கு ஆணையிட்டு இருக்கிறாரு. அப்படி செல்வம் பெற்ற பக்தர்கள் அதில் இருக்கிற ஒரு பகுதியை ஏழுமலையான் உண்டியல்ல காணிக்கையா செலுத்துறாங்க. பத்மாவதி தாயாரை குளிர்விக்க வருஷந்தோறும் சித்திரை மாசம் வசந்த உற்சவம் நடைபெறுது. திருப்பதி ஏழுமலையான தரிசிக்கிறதுக்கு முன்னாடி திருச்சானூர் பத்மாவதி தாயாரை வணங்கிட்டதுக்கு அப்புறம் தான் ஏழுமலையான தரிசிக்கணும் அப்படின்றது நம்மளோட முன்னோர்களின் நம்பிக்கையா இருந்துட்டு வந்தது. அதனால தான் பக்தர்கள் இன்றளவும் இதை கடைபிடிச்சிட்டு வராங்க. வைகுண்டத்துல திருமாலோட திருமார்புல இருக்கிற மகாலட்சுமியே திருச்சானூர்ல பத்மாவதி தேவியா அருள் புரியுறாங்க. தன்னோட மார்பை எட்டி உதைத்த பிருகு முனிவரை திருமால் மன்னிச்சதுனால அவங்க மேல கோபம் கொண்ட பத்மாவதி தாயார் அவரை விட்டு பூலோகம் வராங்க. பத்மாவதி தாயாரை சமாதானப்படுத்தி அழைத்து வர திருமாலும் பூமிக்கு வந்ததாக புராணத்துல சொல்லப்படுது. பூமிக்கு வந்த மகாலட்சுமி சந்திர வம்சத்தை சேர்ந்த ஆகாசராஜன் என்னும் மன்னன் செய்த புத்திர காமேஷ்ட யாகத்துல பெண் மகவாக தோன்றி பத்மாவதி என்னும் பெயர்ல வளர்ந்துட்டு வராங்க. பருவம் வந்தவுடன் பெண் கேட்டு பெருமாள் வராங்க. திருமண செலவுக்கு பொருள் இல்லாததுனால குபேரர்கிட்ட 1,14,00,000 பொற்காசுகளை பெருமாள் கடனா வாங்குறாங்க. கலியுகம் முடிகிற வரைக்கும் கடனுக்கு வட்டி செலுத்துறதா பெருமாள் வாக்களிக்கிறாரு. அதுக்கப்புறம் திருமணம் சிறப்பாக நடந்து முடியுது. திருமலையில் திருவேங்கடனின் திருமார்புல குடியேறவும் பத்மாவதி தாயார் கீழ்த்திருப்பதியில் திருச்சானூர்ல எழுந்தருளுமாறும் வரம் பெற்றதா வரலாறுல சொல்லப்படுது. ஸ்ரீனிவாசன் பத்மாவதி தாயாரோட திருமண விருந்துல கருவேப்பிலையும் கனகாம்பரமும் சேர்க்கப்படாததுனால தாயாருக்கும் பெருமாளுக்கும் ஊடல் ஏற்பட்டு தாயார் நம்ம இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். பெருமாளோட தொடர்ச்சி கதையை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். 5ஆம் நாள் வீடியோவில் பார்க்கலாம்.